இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பான நண்பர்களே, மறுபடியும் இந்த காலை நேரத்திலே உங்களை தேவனுடைய வார்த்தையின் வழியாக சந்திக்கிறதிலும் அவருடைய வார்த்தையின் வழியாக உங்களுக்கு ஊழியம் செய்கிறதிலும் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். My beloved brothers and sisters in Christ Jesus and my dear friends, once again we are very happy to join with you this morning with the word of God and to minister you all through His word. கடந்த நாளிலிருந்து நேற்றைய நாளிலிருந்து வெளிச்சம் உண்டாக கடவது என்கின்ற தலைப்பிலே நாங்கள் இந்த தொடர் தியானத்தை ஆரம்பித்திருக்கிறோம். And from yesterday we have started this continuous devotion in the topic of let there be light. இந்த வெளிச்சம் உண்டாக கடவது என்பதனுடைய இந்த தொடர் தியானத்தினுடைய அஸ்திவாரமே இது என்று சொன்னால் தேவனுக்குரிய கோபத்தை நாங்கள் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான். And the basic point, the basic foundation of this Let There Be Light series of devotion is that we all must have the godly anger in ourselves. இந்த உலகத்தை நான் பார்க்கிறவங்களுக்கு ரொம்ப பரிதாபப்படுறது உண்டு. When I look at the world, I feel a lot of pity about it. கிறிஸ்தவ உலகத்தை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுகிறது உண்டு. And when I look at the Christian world, I feel even more pity about it. பெரிய ஊழியக்காரன் இல்ல தான். See, I am not a big minister of the Lord. பல பேருக்கு தெரியாதுதான். And many people don't know me yet. ஆனால் நான் தேவனுடைய ஆவியை உடையவனாய் இருக்கிறேன். But I have the spirit of the Lord within me. கிறிஸ்தவ உலகத்தினுடைய wrong approach என்ன சொல்றது, எதையோ யோசிச்சுக்கொண்டு எதையோ அடிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையிலே கிறிஸ்தவ உலகம் இருக்கு. And the wrong approach or the wrong way that this Christian world is living right now is that they are thinking about something and they are putting down something else. பாருங்க, இந்த உரிய கட்டி அடிப்பாங்க இல்லையா, கண்ணை மூடி உரிய அடிக்கிறத விட்டுட்டு எதோ எல்லாம் அடித்து கொண்டு இருக்கிற மாதிரி தான் கிறிஸ்தவ உலகம். See, as these people they are using this whip to hit themselves, it's like they are tying their own eyes and they, without knowing what they are hitting, they are just lashing it out. அடிப்படையில காரணம் என்னென்றால் தேவனுக்குரிய அந்த கோபம் என்கிறது கிறிஸ்தவர்களுக்குள்ளே இல்லாமலே போய்விட்டது. So basically the reason is that the godly anger is not no more inside the Christian's life. சமூகத்தை குறித்த அக்கறை இல்லாத ஒரு வாழ்க்கை முறை இந்த ஜனங்களுக்குள்ளே பெருகிவிட்டது. See, the people are started to living a life where they are not considered, they are not looking after, they are not considered about the society that they are living. சுயநலமான வாழ்க்கை முறை, A selfish lifestyle. சுயநலமான வாழ்க்கை முறைக்கு கிறிஸ்தவ உபதேசங்களும் காரணம். And for this selfish lifestyle, this Christian preachings also have become a reason for it. கிறிஸ்தவ உபதேசங்கள் சரியான விதத்துல தெளிவான ஒரு உபதேசங்களை கொடுக்காமல் பல நேரத்துல பல உள்நோக்கங்களோடு அந்த உபதேசங்கள் ஜனங்களுக்கு வழங்கப்படுகிறபடியால் ஜனங்கள் உணர்வற்றவர்களாய் மாறிவிட்டார். Because at many times the Christian preachings are not given in a clear and open manner, but they are having some kind of hidden meanings inside of it. The people are unable to understand it and they are living a totally selfish life. இந்த கிறிஸ்தவ உபதேசங்கள் மனிதர்களை ஒரு அங்கத்தவர்களாக அடிமைகளாக வைத்திருக்கத்தக்கதான ஒரு வஞ்சக உபதேசங்களாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். And I also see that in today's world we can see that these Christian preachings have turned out to be preachings that are keeping people as slaves or as servants under them. பாருங்க, இது தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, இது அபாயகரமான ஒரு அடையாளம். பாருங்க, கத்தோலிக்க திருச்சபையானது உலகத்துல முதலில் பாரிய திருச்சபையாக இருந்த காலத்துல இந்த மாதிரியான ஒரு கையாளுகையை தான் பயன்படுத்தி ஜனங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தது. So we must be very cautious about this present situation, because if we see that the Catholic Church, when before the revolution has taken place, when the Catholic Church was the main dominating church of all the world, and this is the same tactic that they had used. They had keep all the people as slaves and servants using their preaching. பாருங்க, ஜனங்களை உணர்வடைய பண்ண முடியாத ரீதியில கொடுக்கப்படுகிற மாய்மாலத்தனமான வஞ்சகமான உபதேசங்கள் ஜனங்களை கட்டி போட்டது. So this deceiving preachings that they had given to the people had blinded the people and made them senseless towards the things happening around them. சில நேரத்துல சபையில இருக்கக்கூடிய போதகர்களுக்கு விசுவாசிகளை கட்டுப்படுத்துகிறது இன்னும் சவாலா இருக்கலாம். See, many times it may be a challenge for the church leaders to control their beliefs. ஆனால் அதற்காக விசுவாசிகளுடைய கண்களை குருடாக்கி அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். But for that reason it is unacceptable that you are going to blind your believer in order to control him. நம்முடைய உபதேசங்களினால் அவருடைய கண்களை குருடாக்க கூடாது. So using our preachings, our sermons, we should not blind the believers. அதே நேரத்துல நம்முடைய உபதேசங்களினால அவர்களை
ஒரு என்ன சொல்ற வானத்தில பறக்கிறவர்களாக கூட மாற்றக்கூடாது. And also at the same time we must also not use our preachings to make our believers feel floating in இது there. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் போற வழிமுறை. See, these are two extreme ways of preaching. பாருங்க, இப்ப கொஞ்ச நாட்களாகவே 3 இளைய ஊழியக்காரர்கள் ஒரு புதிய உபதேசத்தை கிறிஸ்தவ உலகத்துல தமிழ் கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். See, for this few time period, three godly evangelists, they are saying young godly evangelists they are spreading this new kind of preachings in this Tamil Christian. சொல்றாங்க சாவாமை என்று சொல்லப்படுகிற ஒரு உபதேசத்தை 3 இளம் ஊழியர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். So these 3 young evangelists, they are preaching about there is no death like that. பாருங்க, அது ஒரு எக்ஸ்ட்ரீம். அது வானத்தில மக்களை பறக்க பண்ணுகிற ஒரு உபதேசம். See, that is one extreme point where you make the believers like feel that like they are floating in. சில பேர் எப்படி உபதேசிக்கிறது, சில ஜனங்களை குருடாக்குறதுக்கு, கட்டி வைக்கிறதுக்கு, தாங்கள் தான் பெரிய ஆட்களாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோட ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு சொல்றது, நீ கீழ்ப்படியவனு, நீ கீழ்ப்படியவனு, நீ கீழ்ப்படியவனு, நீ அப்படி ஒன்று கதைக்கப்படாது, வாய மூடிட்டு இருக்கவனு, பொறுமையா இருக்கவனு, நிதானமா இருக்கவனு, வாய மூடு, கதைக்காத இப்படியே உபதேசிச்சு அவர்களை குருடர்களாக வைத்திருக்கிற இன்னொரு உபதேசம். There's another extreme point where the preachings are like, in order for themselves to be kept at the top place, to make themselves higher, they preach to the believers saying that you must always humble yourselves, you must be obedient, you must not speak against the authorities, you must not speak against the leaders like that. And they're blinding the people, and blindly they are making the people to be like slaves and servants. So this is the today's Christian. In the 17th century. மார்ட்டின் லூதர் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய கதாநாயகன். See, a big hero you can say as Martin Luther. என்ன பொறுத்தவரையில அவர் ஒரு பெரிய கதாநாயகன். According to me, he is a very big hero. பாருங்க, அந்த காலத்துல ஜெர்மன் பயன்படுத்தின ஒரு வல்லமையான ஒரு பாத்திரம். On that time period, he was a very powerful instrument and weapon that the Lord had used. முழு உலகையும் கட்டி ஆண்டு கொண்டிருந்தது கத்தோலிக்க திருச்சபை. See, the whole world was dominated and ruled by the Catholic Church. அதுல இருந்த உபதேச குழப்பங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை அங்க இருந்த பலர் அறிந்திருந்தார். And many people knew about the wrong preachings and all their wrong types of teachings in that Catholicism. பாருங்க, இந்த மார்ட்டின் லூதர் ஒரு செமினரி குருமடத்தினுடைய விரிவுரையாளர். Martin Luther was working as a professor in this. Not working as a professor. He served as he's a Catholic priest, and at the same time he served as the lecturer in a seminary. பாருங்க, அவர் ஒரு கத்தோலிக்க குரு. மார்ட்டின் லூதர் ஒரு கத்தோலிக்க குரு. அவர் ஒரு செமினரியில் ஒரு குருமடத்துல விரிவுரையாளராக வேலை செய்து கொண்டு பணிபுரிந்து கொண்டு சேவையாற்றி கொண்டிருந்தார். So this Martin Luther, he was a priest, a Catholic priest, and also he served as a lecturer in the Catholic seminaries. அப்ப பாருங்க, அவர் இப்படி பல பேர் இருந்தார்கள். அவர் வாழ்ந்த காலத்துல பல மனிதர்கள் இருந்தார்கள். And during the time period that he was living, there were many people like this. Even அந்த அகுஸ்தினார் கூட அவரிடத்துல ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு இருந்தது. அவரிடத்துல கூட அந்த வெளிப்பாடுகள் இருந்தது. Even that man called Augustine, he also had a godly revelations in him. பாருங்க, இத்தனை பேர்களுக்குள்ள ஒரே ஒரு மனிதன் மாத்திரம்தான் எழுந்து நின்றான். But among all these people, only one man stood up to speak. அவன் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். And he was a chosen vessel of God. மார்ட்டின் லூதர். His name is Martin Luther. அவர் எழுந்து நின்றிருக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு புரட்டஸ்டாந்து திருச்சபை என்கிறது உலகத்துல வந்திருக்க முடியாது. And if he would have not stood up on that time period, then today there is no chance to have this Protestant revival churches that we are having. சேர்ச் உருவாகிறது ஒரு பக்கம். அந்த மனிதர் எழுந்திராவிட்டால் உலகத்துல இன்று வரை அடைந்திருக்கக்கூடிய பெரிய வளர்ச்சியை உலகம் கண்டிருக்காது. See, if you can keep the churches being formed, we can keep that aside, but if he would have not stood up during that time, we cannot see all this development and growth that we are seeing in the world. பாருங்க, ஜெர்மன் ஒரு மாற்றத்தை உண்டாக்க விரும்பினார். See, God wanted to create a change. 17ஆம் நூற்றாண்டு வரையில உலகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அது எப்படியாக இருந்ததால் வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது. See, until the 17th century, if you can see, the whole world was empty and formless. வெறுமையும் ஒழுங்கின்மை. Empty and formless. வெறுமையும் ஒழுங்கின்மை. Empty and formless. பாருங்க, 95% வறுமைக்கு மேல வறுமையிலே இருந்தார்கள். See, more than 95% of people, they were living even more than the poverty stage. 5% only 5% ஐஸ்வரியத்துக்கு மேல ஐஸ்வரியத்தில் இருந்தார்கள். They were living in an even more prosperous and wealthy life. சமூக ஏற்றத்தாழ அப்படி இருந்துச்சு. And the